ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய சைத்ர நவராத்திரி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போ இந்த திதி ஆரம்பிக்குது, எப்போ முடிவடையுது, அதுக்கப்புறமா இதில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். வசந்த காலத்தின் துவக்கத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு சைத்ர நவராத்திரி இல்லைன்னா வசந்த நவராத்திரி அப்படின்னு பேர் இருக்குது. இந்த பங்குனி மாத வளர்ப்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி நவமி வரையிலான 9 நாட்கள் அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி பூஜைகள் செஞ்சு வழிபடும் ஒரு பண்டிகை. சக்தியின் 9 வடிவங்களை போற்றி வழிபட்டு அவளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய உன்னதமான காலம்தான் இந்த நவராத்திரி காலம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவராத்திரி அப்படிங்கிறது அம்பிகையை வழிபாடு செய்கிறதுக்குரிய 9 இரவுகள். பொதுவாக வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் நம்ம கொண்டாடுறோம். அதில் மிக முக்கியமானதும் பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படுவதுமான நவராத்திரிக்கு தான் சைத்ர நவராத்திரி அப்படின்னு பேர் இருக்கு. இந்த 9 நாட்களும் துர்காதேவியின் 9 வடிவங்களான சொல்லப்படும் நவதுர்கைகளை வழிபாடு செய்கிறதுக்கு மிகுந்த ஏற்ற நாள்னே சொல்லலாம். இந்த சைத்ர நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 19 வியாழக்கிழமை, அதாவது நாளைக்கே. எப்போ நிறைவடையுது அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைவடையுது. இந்த நவராத்திரி கலசம் அமைக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் என்ன அப்படின்னா மார்ச் 19 காலையில் 6:52 முதல் 7:23 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் கலசம் வச்சு நம்ம வழிபாடு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அபிஜித் நட்சத்திர நேரம் அது நாளைக்கு வருது. அது எப்போ அப்படின்னா நாளைக்கு மார்ச் 19 பகல் 12:05 முதல் 12:53 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம். நம்மளுடைய சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அதனால நீங்கள் இந்த நேரத்தை மட்டும் இதில் குறிச்சிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா மங்களம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், செல்வ வளம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சைத்திர நவராத்திரி வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்தி அம்பிகையை வீட்டுக்கு அழைக்க தயாராகிறது வழக்கம். அதோட குறிப்பிட்ட 5 பொருட்களை இந்த சைத்ர நவராத்திரிக்கு முன்னாடி வீட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி, செழிப்பு நிறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நவராத்திரி சமயத்தில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வெள்ளி இல்லைன்னா தங்க நாணயம். வெள்ளி இல்லை தங்கம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம். இந்த நாணயத்தை மகாலட்சுமி அல்லது விநாயகரின் உருவம் இருக்கிற மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது தெய்வீக தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறமா ஸ்ரீயந்திரம். சாஸ்திரங்களின்படி ஸ்ரீயந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது அம்பிகையின் இருப்பிடமாக பார்க்கப்படுது. இதை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைக்கிறதும் தொடர்ந்து அதுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது வீட்டில் இருக்கும் வறுமையை போக்கி செல்வ வளத்தை நமக்கு கொடுக்கும். அம்பிகை நிரந்தரமாக நம்முடைய வீட்டிலேயே வாசம் செஞ்சு நமக்கு அருளை வழங்குவாங்க. 3வது விஷயம் மங்கள பொருட்கள். மங்கள ரூபிணியான துர்க்கையையும் மகாலட்சுமி தாயாரையும் மகிழ்விக்க மங்கள பொருட்களை வளையல், அதாவது குங்குமம், சிவப்பு நிற பொட்டு, கண்மை இது போன்ற மங்கள பொருட்களை வாங்கி நவராத்திரியின் போது அம்பிகைக்கு நாம் வைக்கணும். இதனால் மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. நவராத்திரி காலத்தில் இதை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும். இதனால் அதை அம்பிகையே நேரில் வாங்கினதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்த விஷயம் தாமரை மலர். தாமரை தெய்வீக மலராக பார்க்கப்படுது. மகாலட்சுமியின் இருப்பிடமாகவும் பார்க்கப்படும் இந்த தாமரை மலரை வாங்கி
மகாலட்சுமியின் படத்துக்கு வச்சு வழிபாடு செய்கிறதுனால நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், வாஸ்து குறைபாடுகள் நீங்கும், அமைதி மற்றும் செல்வம் சேருவதற்கான வழிகள் பிறக்கும். கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மயிலிறகு. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான மயிலிறகை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டின் பூஜை அறை இல்லைனா வரவேற்பறையில் இதை வைக்கிறது நல்லது. இது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை குறைச்சி வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும். இந்த நவராத்திரி வழிபாடு பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.